ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா காஷ்மீர் வின்டர் ட்ரிப்கான பேக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் கடை விரிச்சு உட்கார்ந்துருக்கும் போதே தெரியும் இது வந்து பேக்கிங் வீடியோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காஷ்மீர் வின்டர் ட்ரிப் வந்து 5 nights and 6 days போறோங்க. ஸோ அடிஷ்னலா வந்து 3 days 2 and 3 days ரிட்டர்ன் ஜேர்னி இருக்கு. ஸோ டோட்டலா 6+6 நியர்லி 12 டேஸ்க்கான ட்ரிப் இது காஷ்மீர் வின்டர் ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு நாம என்னெல்லாம் பேக் பண்ண போறோம் அண்ட் பர்டிகுலர்லி வின்டர் ட்ரிப்புக்கு என்ன மாதிரி வின்டர் க்ளோத்திங் எல்லாம் நம்ம பேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேக்கிங் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வாங்க நாம என்னெல்லாம் பேக் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் த க்ளோத்திங். ஓகேவா? ஸோ நம்ம க்ளோத்திங் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொண்டு போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் டிஷர்ட்ஸ். ஐ எம் டேக்கிங் அரவுண்ட் ஒரு 5 to 6 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 4 to மேக்ஸ் 5 டிஷர்ட்ஸ் தான் கொண்டு போவோம். இந்த டைம் வந்து 6 to 7 டிஷர்ட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா வின்டர் டைம்ல போறதுனால நமக்கு அங்க ஸ்டே பண்ற இடத்துல என்னதான் வாஷ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா கூட காயுமான்னு தெரியாது. நம்ம துவைச்சு போட்டுருவோம், பட் அது ஆனால் வெட்டாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா, இல்லை 2 days கழிச்சு கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நவம்பர்ல வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகி இருக்கும் அங்கே காஷ்மீர்ல. ஸோ நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக போகிறது தான் வந்து நல்லது. ஏர்லி வின்டர்னா கூட பட் ஸ்டில் வி நீட் டு கெட் ப்ரிப்பேர் இல்லையா? ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் கப்புள் ஆஃப் எக்ஸ்ட்ரா டிஷர்ட்ஸ். ஓகேவா? டிஷர்ட்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் பேர் ஆஃப் ஜீன்ஸ். 2 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒன்று வந்து போகும்போது போட்டுட்டு போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக இதை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ தட் இன்னும் நம்ம பேண்ட்ஸ் நிறையா பேக் பண்ணுறத வந்து இதில் சால்வ் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம அடிஷ்னலாக இன்னொரு ட்ராக்ஸ் வேற கொண்டு போகிறோம் வின்டர் க்ளோத்திங்கில், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால 2 ஜீன் பேண்ட் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். ஒன்று தான் பேக்கிங்கில் போகும், ஒன்று வந்து நம்ம ஜேர்னி போகும்போது போட்டுட்டு போயிடுவோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இதை ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டிஷர்ட்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் முடிஞ்சது. அது போக பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது இட்ஸ் அ ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ வி நீட் டு கேரி சஃபிஷியன்ட் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ் அண்ட் இட் டசன்ட் ஆக்குபை மச் ஆஃப் ஸ்பேஸ் இல்லையா, கொஞ்சம் ஸ்பேஸ் தான் எடுக்கும். ஸோ நம்ம சஃபிஷியண்ட்டாக கொண்டுட்டு போகலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் 2 வேஷ்டி எடுத்துப்பேன் இந்த மாதிரி. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜேர்னி போது நம்ம ட்ரெயின்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டே பண்ணுற இடத்துல நம்ம ரிலாக்ஸ்டாக வேஷ்டி கட்டிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டிக்கலாம். நம்ம எப்பவும் ஜீனோடவே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அது போக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் போக இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ளோத்திங்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஐ டேக்கிங் ஃபியூ பந்தனாஸ், நம்ம ஹெட் ஸ்கார்ஃப்ஸ், ட்ரேட்மார்க் ஹெட் ஸ்கார்ஃப்ஸ். ஸோ இது நமக்கு வின்டரில் இன்னும் அடிஷ்னலாக யூஸ் ஆகும். நம்ம சம்மரில் போனாலும் இதை யூஸ் பண்ணுறோம், வின்டரில் இது இன்னுமே யூஸ் ஆகும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த மெயின் ஃபோக்கஸ் ஏரியா, நம்ம வின்டர் க்ளோத்திங். வின்டர் க்ளோத்திங்க்கு நிறைய உல்லன் வேர்ஸ் நம்ம கொண்டுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹெட் ஸ்கார்ஃப்ஸ் அல்லது பந்தனாஸ்ன்னு சொல்லலாம். இது உல்லன் குல்லாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹெட் ஸ்கார்ஃப்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது 2 எடுத்துகிட்டு போகிறேன். இது போக ஒரு ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஹேவிங் அ உல்லன் ஸ்வெட்டர்னு சொல்லிக்கலாம், இல்லை ஜாக்கெட் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து நம்ம டெல்லி போயிருக்கிறப்போ வாங்கினோம். எங்கே வாங்கினோம்னா நம்ம ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சார்னி சவுக் மார்க்கெட்டில் வாங்கினோம். ரொம்பவே சீப்பாக கிடச்சிங்க. ஐ திங்க் ஐ பாட் இட் ஃபார் அரவுண்ட் 550 rupees. ரொம்பவே குவாலிட்டியான ஒரு உலன் வியர் இது. ஸோ இது நம்ம மணாலி போயிருந்தப்போ யூஸ் பண்ணணும். நம்ம ஹிமாச்சல் விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் வந்து நம்ம இப்போது காஷ்மீருக்கும் கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மஃப்ளர் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஐம் டேக்கிங் திஸ். இது வந்து என்னன்னா நம்ம கழுத்தில் வியர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் த்ரோட் ஏரியாவை. ஏன்னா
ரொம்ப சில்னஸ் ஆகிற ஏரியாஸ் வந்து த்ரோட்டு காது இதெல்லாம் தான். ஸோ இதை கவர் பண்ணிக்கிறதுக்கான சஃபிஷியன்ட் உல்லன் வேர்ஸ் வந்து நம்ம வின்டருக்கு, அதாவது முக்கியமாக ஹிமாலயாஸ் எல்லாம் போகும்போது கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் ட்ராக்ஸ். இதுவும் வந்துட்டு வின்டருக்கு யூஸ் பண்ணுற ட்ராக் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கும், குளிருக்கு யூஸ் ஆகிற மாதிரி, வின்டருக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மணாலியில் இருக்கிற மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் உல்லன் க்ளவுஸ் ஒன்றும், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் ஒன்றும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே யூஸ் ஆகும். நம்ம இன்கேஸ் ஸ்னோ ஃபால் இருக்கிற ஏரியாவுக்கு போனோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்னோஃபால் இல்லாத ஏரியாவில் நம்ம உல்லன் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து நம்ம வின்டருக்கு யூஸ் பண்ணுற ஜாக்கெட். ஸோ இது வந்து நாம் டெல்லி போயிருந்தப்போ டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி மார்க்கெட்டில் வாங்கினோம், காஷ்மீரி கேட் பக்கத்தில். திஸ் காஸ்ட் அரவுண்ட் லைக் 1250 நினைக்கிறேன். ரொம்ப 1750, சாரி, பிட்வீன் 1250 to 1750 வச்சுக்கோங்களேன், விச் இஸ் வெரி வெரி ஒர்த் இட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஏன்னா ஸ்னோஃபால் இருக்கு, இல்லை 1 டிகிரி 2 டிகிரிஸ் அல்லது மைனஸில் போனால் கூட இந்த ஜாக்கெட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர் வின்டர் ட்ரிப் போகும்போது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வின்டர் க்ளோத்திங். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வின்டர் க்ளோத்திங் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம பேக்கிங்கில் ஆக்குப்பை பண்ண போகுது. ஸோ நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு அடிஷ்னல் கேப், இந்த கேப் போக இன்னொரு கேப்பும் எடுத்திருக்கேன். அது போக நான் கம்மிங் டு அதர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பாத்ரூம் கிட் இருக்குது. ட்ரெயினில் ஸ்டே பண்ணுற இடத்துல எல்லா பக்கமும் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்கும், ரேசர் இருக்கும், ஷாம்பூ சாஷேஸ் இருக்கும், சோப் பாக்ஸ் இருக்குது. அது போக அடிஷ்னலாக இன்னொரு சோப் இருக்குது நமக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. அண்ட் ஐ வில் ஹாவ் அ சீசர், அதுக்கப்புறம் பேஸ்ட் ப்ரஷ், அது பை டிஃபால்ட் அது கொண்டு போகிறோம். அண்ட் ஐ வில் ஹாவ் அ ஸ்மால் நெயில் கட்டர் அண்ட் கப்புள் ஆஃப் கிளிப்ஸு. ஸோ இன்கேஸ் நம்ம அங்கே ஏதாவது காய் போடணும், ட்ரை பண்ணணும், வெளியே போடணும், பால்கனியில் ஏதாவது காய் போடணுன்னா நமக்கு யூஸ் ஆகும். அது போக ஐ ஹாவ் அ ஸ்மால் மெடிக்கல் கிட். ஸோ மெடிக்கல் கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன பேக்கிங் ட்ரிப்பில். இந்த டைம் என்ன அடிஷ்னலாக இருக்குன்னா நம்ம ஒரு எலக்ட்ரால் அண்ட் ஒரு ஓரல் ரீஹைட்ரேஷன் ஸ்டாஷே வாங்கியிருக்கோம். இது ஏன்னா லாஸ்ட் டைம் ஹிமாச்சல் பிரதேஷில் ட்ரையூன் ட்ரெக் போகும்போது யூஸ் ஆச்சு. ஏன்னா ட்ரெக்கிங்லாம் போகிற இடத்துல அது வின்டராக இருந்தாலும் சரி, ஸ்னோஃபால் இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் சரி, நமக்கு தண்ணி தாகம் நிறைய ஏற்படும், எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ நம்ம சஃபிஷியண்ட்டாக ரீஹைட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வைட்டல்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கோ டர்மரிக் இருக்குது, நமக்கு புண் ஏதாவது ஆச்சுன்னா அது வச்சுக்கலாம். அண்ட் டோலோ கோல்ட் ஆஸ் யூஷுவல், நம்ம கோல்ட் அண்ட் ஃபீவர் கிட்டு, மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டொமக் ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து சொல்யூஷனுக்காக ஒரு டேப்லெட்டு, அண்ட் ஸ்மால் காட்டன் பால், அயோடெக்ஸ் அண்ட் விக்ஸ் வேப்பரப், அது பை டிஃபால்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம மெடிக்கல் கிட்டில் போவோங்க. ஸோ நம்ம பாத்ரூம் கிட் பார்த்தாச்சு, மெடிக்கல் கிட் பார்த்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசர் அண்ட் கோகனட் ஆயில் டியூபு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, கிளீன்லினஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வி வில் கேரி அ பெர்ஃப்யூம், டியோட்ரண்ட், பெர்ஃப்யூம் ஏதோ ஒன்று. ஸோ அது போக கேரியர் கூலர். ஸோ இது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா ட்ரிப்லேயும் நம்ம கூடவே வரும். அது போக ஆஸ் யூஷுவல் ஐ ஹாவ் அ பிளேட், ஸ்பூன், ஒரு சால்ட் பாக்ஸு, அண்ட் ஜாம் பாட்டில்,
அண்ட் டொமேட்டோ கெச்சப் பாட்டில். இது வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜாம் மட்டும் தான் கொண்டு போனோம். இந்த டைம் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் அடிஷ்னலாக கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம ட்ரெயினில் சமோசாஸு இல்லை ஸ்நாக்ஸு இல்லை ப்ரெட்டு இல்லை நம்மளே ஒரு பிரெட் லோஃப் பேக்கெட்டெல்லாம் வாங்கிட்டா நமக்கு பசிக்கிறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க சேஷே தருவாங்க, இருந்தாலும் நமக்கு சில சமயம் பத்தாது. ஸோ அடிஷ்னலாக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ். அது போக 2 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது நமக்கு சஃபிஷியண்ட்டாக வாட்டர் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. தீர்ந்துச்சுன்னா நம்ம ரீஃபில் கூட பண்ணிக்கலாம் கிடைக்கிற இடத்துல. அது போக கேட்ஜெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, ஒரு கொரில்லா ட்ரைபாட் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம லேப், ஒரு பவர் பேங்க் ரொம்ப முக்கியம். எல்லா ட்ராவலருக்கும் பவர் பேங்க் இஸ் டிஃபால்ட். ஏன்னா நமக்கு எல்லா பக்கமும் சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து பவர் பேங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மொபைல் அல்லது லேப்டாப் இது மாதிரி அதாவது முக்கியமான எலக்ட்ரானிக் கேஜெட் ஐட்டம்ஸ். ஸோ லேப்டாப் இது நம்ம எல்லா ட்ரிப்லையுமே கொண்டு போகிறோம். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம மொபைல்லே வச்சுருக்க முடியாது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை அங்கே ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஷூஸ் அண்ட் சாண்டில்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ட்ரெயினில் இல்லை ஸ்டே பண்ணுற இடத்துல எல்லா பக்கமுமே இது யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க நம்ம முக்கியமாக கேரி பண்ண போகிற ஐட்டம்ஸ். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் அடிஷ்னலாக சார்ஜர்ஸ் எடுத்து வைக்கணும். அது இன்னும் நான் பேக்கிங்க்கு எடுத்து வைக்கல, கடைசியில் தான் பேக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவரால் பேக்கிங் பண்ண போகிற ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் 2 பேக்கில் பேக் பண்ணணும். ஒரு ஷோல்டர் பேக், இதில் வந்து முக்கியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போயிடும். நம்மளோட மெடிக்கல் கிட்டு, நம்மளோட பாத்ரூம் கிட், பெர்ஃப்யூம்ஸு, இந்த சாஸ், பிளேட்டு, நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் போட்டுருவோம். ஏன்னா ட்ரெயினில் நம்ம அடிக்கடி எடுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இதெல்லாம். அது போக முக்கியமான நம்ம க்ளோத்திங் இதெல்லாம் வந்து பேக் பேக்கில் பேக் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் காஷ்மீர் வின்டர் ட்ரிப்ஸ் பேக்கிங் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பேக் பண்ணலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பேக் பண்ண முடியும், காம்பேக்டாக பேக் பண்ண முடியும். வாங்க பேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வின்டர் க்ளோத்திங் வந்து காஷ்மீர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வின்டர் க்ளோத்திங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்குள்ளே பேக் பண்ணிடுவோம். இவ்வளவுதாங்க, அவர் பேக்கிங் இஸ் டன். இன்னும் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம பேக்குள்ள வைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் அண்ட் கீ இருக்கு. நான் வந்து 2 லாக் வச்சிருக்கேன். 2 லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமாக ட்ரெயின் டிராவல்ல நம்ம லாக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல நமக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும், நம்ம பேக்ஸை வந்து கிளாக் ரூம்ல போட்டுட்டு நம்ம வெளியே எங்காவது போக வேண்டியது வருது அப்படின்னு சொன்னா லாக் இருந்தால் மட்டுமே தான், நம்ம லாக் போட்டு வச்சா மட்டும்தான் வந்து பேக்ஸை வந்து கிளாக் ரூம்ல எடுத்துப்பாங்க. அதனால டிராவலர்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து எப்பவுமே டிராவல் பண்ணும்போது ஒரு லாக் அட்லீஸ்ட் மினிமம் 1 to 2 லாக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களோட கீஸை வந்து மறக்காம உங்களோட கீ செயின்ல வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு எந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற அவசியம்
வரும்னு தெரியாது. அதனால எப்பவுமே வந்து ஹேண்டியா நீங்க வச்சுக்கிறது அவசியம். நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல கிளாக் ரூம் பக்கத்திலேயே வந்து லாக்ஸ் அண்ட் கீஸ் வித்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தா கூட நமக்கு சம்டைம்ஸ் அங்க அவைலபிளா இல்ல. நம்ம லைக் என்ன சொல்றது, அன்டைம்ல ரீச் ஆகுறோம். அப்போ நமக்கு எங்கேயும் லாக் வாங்க முடியல அப்படின்னா நம்ம பேக்கை கிளாக் ரூம்ல போட முடியாது. ஸோ ஹேண்டியா நம்ம ஒரு லாக் வச்சுக்கிறது, 1 or 2 லாக் வச்சு லாக் அண்ட் கீ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? நம்ம ஷூஸ் வந்து இங்க ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் இருக்கு, அது நம்ம கிளம்பும் போது வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது வெளியே தான் இருக்கு. ஸோ இதுதாங்க நம்ம பேக்கிங். ஸோ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். நீங்களும் காஷ்மீர் அல்லது ஹிமாலயாஸ் அல்லது நார்த் இந்தியா எங்கேயாவது வின்டர் ட்ரிப் போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த முக்கியமான ஐட்டம்ஸ், முக்கியமாக வின்டர் க்ளோத்திங்ஸ் எல்லாம் வந்து நீங்க மறக்காம பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யுவர் ஜேர்னி வில் பி வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யப்பா கணேஷா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம காஷ்மீர் vlogs வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம். Hope you will enjoy this video and keep supporting Yappa Ganesha channel. Cheers!